ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது சண்டே விளாக் தான். எப்பவுமே சந்தைக்கு போனா வீடியோ போடுவேன். சந்தை வீடியோ எடுக்க முடியல. யாருக்கெல்லாம் சாக்கோபார் பிடிக்குமோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. ரொம்ப நாள் ஆச்சு சாக்கோபார்லாம் சாப்பிட்டு. டி நகர் பக்கம் போனாலே பாத்தீங்கன்னா நிறைய ஐஸ் தாங்க நமக்கு சாப்பிடணும்னு தோணும். அதுல ஒன் ஆஃப் பெஸ்ட் வந்து சாக்கோபார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அந்த வாரம் ஸ்நாக்ஸ்க்கு பசங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு வாங்கினது இதுதான். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவேன். அப்படியே இந்த வாரம் சந்தையில பாத்தீங்கன்னா பூ பாத்தீங்கன்னா இது ஜாதி பூ சீசன்றதுனால வாழாக்கு வந்து 10 ரூபாய். சோ 20 ரூபாய்க்கு வாங்கினாலே 2 முழம் பூ வரும். அது இல்லாம இலக்கி வாழைப்பழம், அதுக்கப்புறம் பச்சை வாழைப்பழம் பாத்தீங்கன்னா 6 வாழைப்பழமே 20 ரூபாய். எதுக்கு வார வாரம் சந்தைக்கு போறேன்னா ஃப்ரெஷ்ஷா இப்ப வந்து நம்ம வீட்டுக்கும் கடைக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம்ன்றதுனால காய்கறி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எப்பவுமே வீட்டுல வாங்கி வச்சுக்குவோம். மழை காலம் கரண்ட் போயிட்டா இருட்டுல எல்லாம் போக முடியாது. சோ பழம்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தோட்டத்துல இருந்து வர்றதுனால வெங்காயம் தக்காளி எப்ப ரேட்டு ஏறும் இறங்கும்னு சொல்லவே முடியாது. இந்த வாரம் பாத்தீங்கன்னா 4 கிலோ வெங்காயமே 100 ரூபாய் தான். சோ அந்த மாதிரி டைம் 4 கிலோ வாங்கிட்டு வந்துருவேன். அவரைக்காய் 20 ரூபா தான், பீன்ஸும் 20 ரூபாய் தான். எப்பவுமே நான் காமிச்சிருக்கேன் 30 ரூபான்னு சொல்லியிருக்கேன். சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய். சோ ஒரு வாட்டியுமே காய்கறி நிலம் மாறிட்டே இருக்கும். தக்காளி 3 கிலோ 100 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். பாய்.